லிங்க் போய்கிட்டே இருக்கு, எடுக்கணுங்களான்னு பாரு. ஹலோ. இந்த யாரும் எடுத்துட்டாங்க. ஹலோ, யார் பேசுறது? இந்த ஃபோன் என் ஃப்ரெண்டோடது. இப்போ இந்த ஃபோன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்லயா? கலை, நான் தான் சரண் பேசுறேன். இல்ல சரண், நீ எப்படி அங்க? என்னது சரணா? ஆமாப்பா சந்தியா, சரண் தான் பேசுறான். ஒருவேளை அவங்க வீட்ல இருந்து செயின் வாங்க வந்திருப்பாங்களா இருக்கும். சரி, அவங்கிட்டயா இருக்கு ஃபோனுன்னு கேளு. எப்ப அவன் உன் ஃபோன்ல இருந்து தான் பேசுறான் பேக்கு. வேற ஃபோன் அவங்கிட்ட தானே இருக்கும். லூசு கோயா மாதிரி பேசுவா. சரி சரி, சந்தியா ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. சரி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சொன்னீங்கன்னா கொண்டு வந்து ஃபோனை தந்துருவேம்ல. நாங்க இங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம், டிப்போக்குள்ள. பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பஸ் ஒன்னையும் காணோம். எங்களுக்கெல்லாம் பஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சந்தியாவுக்கு தான் பஸ்ஸே கிடைக்கல. அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே நிற்கும். சரி சரி, அங்கேயே நில்லுங்க, நான் வாரேன். சீக்கிரம் வா வா. என்னவாம்ப? அவன் உன் ஃபோனை கொண்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வாரானா. அதனால வெயிட் பண்ண சொல்றான். உடனே வந்துருவான்ல? அவன் உடனே வந்துருவான். உனக்கு பஸ் தான் வரையே மாட்டேங்குது. உங்க ஊருக்கு முத பஸ் இருக்கா இல்லையா? இப்ப ரொம்ப மினுக்காது என்ன? வேற என்ன, ஒரு பஸ் வர மாட்டேங்குது. இப்ப எங்க அண்ணன் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்து நிக்க சொல்றான். அவன் அங்கே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வெளியே வந்து நிக்கலாவ. நீங்களும் வெளியே வா. சரண் வேற வர்றேன்னு சொல்லியிருக்கானே டிப்போக்கு. இப்ப கலை, நம்மளும் வெளியே போய் நிக்கலாம். எப்படியும் சரண் வந்தாலும் அங்கே என்ட்ரன்ஸ்ல அந்த வழியா தானே வருவான். நம்மளும் அங்கேயே போய் நிற்போம். அப்பனா வெளியே அவனை பார்த்தானா அவன்கிட்ட அப்படியே ஃபோனை வாங்கிட்டு கிளம்பிடலாம்ல. சரிதான். அப்போ உனக்கு பஸ் பார்த்துக்கலாம். எங்க ஒரு பஸ் வந்துச்சுன்னா நான் போய் ஏறிக்கிடுறேன். சரி, அப்போ வாங்க. அவ்வளோ நேரம் வெளியே போய் நிற்போம். லட்சுமி அக்கா. வாசரசு, எங்கக்கா போயிருக்கீங்க? எவ்வளோ நேரம்? ஒருத்தரையும் வீட்டில் ஆளே காணோம். அதை ஏன் கேட்க சரசு? என்னாச்சுக்கோ, எதுவும் பிரச்சனையா? நான் எங்கள் வீட்டில் ஒரு முருங்கைக்கிளை காற்றுல கொஞ்சம் உடஞ்சி போச்சு. நிறைய இலை வீணாக போச்சு. அந்தால சரி அதை எடுத்துகிட்டு கொண்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் இல்லைன்னு உமா வீட்டுக்கு போய் பார்த்தேன், அவளும் இல்லை. சரின்னு இழுத்து வச்சு வீட்டுக்கு போனேன், அங்கேயும் இல்லை அவளும். அதில் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனேன். பெரிய பொண்ணு எந்தால போனா என்னன்னே தெரில, காரையும் தூக்கிட்டு போயிட்டா. எங்கள் ஊர் ஜோவர போனாலும் மாமியார் இருந்து புலம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கிட்ட ஒரு கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன். அவ்வளோ எங்கே போனா அவ்வளோ தெரியலையேன்னு. அவ்வளோ எங்கக்கா போனிய? 4 முடி, அந்த கதைலாம் பெரிய கதை. சொல்ல அன்னைக்கு 4 பத்தாது. என்னடா சொல்றியே? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லை சரசு. இழிச்ச வச்சு 3வது மாதத்துக்கு செக்கப்புக்கு போனானால வீட்டுக்கு வந்தா. என்கிட்ட தான் கூட்டு போறீங்களான்னு சொல்லிக்கிட்டு. அப்போ பெரிய பொண்ணு வந்தா, அவன் நான் கூட்டிட்டு போறேன்னா. அந்தால போகிற வழியில் அதான் அந்த உமாலும் தொத்திக்கிட்டா. அவ்வளோரும் போனோம். ஆஸ்பத்திரிக்கு நல்லபடியாக தான் போனோம். அங்கே போனேன்னா பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி விட்டா டாக்டர்காரி. அந்தளவு நிறைய ஆஸ்பத்திரியில் மறுபடியும் போய் செக் பண்ண போயிட்டு வாங்கன்னுட்டாள்வலா. அங்கே போயிட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரியில் போயிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வரதுக்குள்ளே ரிப்போர்ட்டு தப்பாக போயிருக்கு, மாற்றி கொடுத்துட்டான்னு ஒருத்தன் சொல்லியான். அப்படி இப்படியுமா ஆகிப்போச்சு. ஐயா, அப்புறம் இப்போ பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாமையா இருக்கான்? இல்லை சரசக்கோ, பிள்ளைலாம் நல்லா தான் இருக்குது. டாக்டருக்காரன் தப்பாக ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான். அதனால தான் அந்த ரிப்போர்ட்டை தப்பாக பார்த்துட்டு தான் டாக்டரு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ பிள்ளைலாம் நல்லா இருக்குதான். வேறு மறுபடியும் 5வது மாதம் ஸ்கேன் தான் அந்த டாக்டர் சொன்ன இடத்துல எடுக்க சொல்லியிருக்கு. இனிமேல் அங்கே எடுத்துகிட்டு போனால் தான் தெரியும். அப்பனா இழிச்ச வச்சுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ லட்சுக்கு தான் பிரச்சனை. என்னடா சொல்றியே? லட்சுமி அக்காக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் இந்த பிள்ளைகளு தான், வேற யாரு? பிள்ளைகள் என்ன பண்ணாலுவே? எல்லாம் நான் பெற்று வச்சிருக்க மூத்த குரங்கு பண்ணிய வேலைதான். நம்மள ஒரு நாளும் நிம்மதியா இருக்க விடாண்டாலுவே சரசி விழுவ. என்னாச்சுக்கோ, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியே? எங்கவா? நான் இந்த இழிச்சு வாச்சியை கூட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிகளுக்கு அலைஞ்சிட்டு அங்கே இங்கன்னு ஓடிட்டு வர லேட் ஆகி போச்சு. பத்துக்க சாயங்காலம் ஆகி போச்சு. சரி, நம்மளும் வந்ததும் தேடுவாழ்வல 2 பேரும் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா இந்த இளைய குரங்கு தான் வந்திருக்கு. மூத்த குரங்கு என்ன வீடு வந்து சேரலை. ஐயா, போனுக்குன்னு பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம், போனெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. போனு பண்ணுனா போலீஸுக்காரன் எடுக்கான். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு போனுன்னுக்கிட்டு. ஐயே, படிக்க போன பிள்ளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வேலை? என்னாச்சா? எதுவும் பிரச்சனையாமா? எதுவும் பிரச்சனை இல்லை, பிள்ளை மாட்டிக்கிச்சாமா? காலேஜை கட்ட அடிச்சுக்கிட்டு திருச்செந்தூருக்கு வயலுக்கு பயணம் போயிருக்காளுவ பயணம். ஐயே, அதனால பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாவளோ? இல்லை சரசு, நீ வேற. அங்கே ஏதோ ஒரு திருட்டு பையன் எவ செயினையும் இழுத்துக்கிட்டு ஓடனானா இவ துரத்தி போய் திருடனை பிடிச்சு கொண்டு போலீஸில் கொடுத்தாளாம். இதெல்லாம் இவளுக்கு தேவையா சொல்லு சரசு? இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புனா இதுவ படிக்க வேலையை தவிர அவளை வேலையும் பார்க்குதுவே. என்ன ஆத்திரமா வருது திரும்ப எனக்கு. நினச்ச கொடை கவிப்பா இருக்கு. இவளை படிக்க அனுப்புறதுக்கு பதிலாக மாடு மேய்க்க அனுப்பியிருக்கலாம். நானும் சரி நல்லா படிக்க புள்ள படிச்சுட்டு போட்டு நினச்சிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனேன்னா இவ படிக்காம கட்டை அடிச்சுக்கிட்டு ஊர் ஜோவாரியெல்லாம் ஊர் ஜோவாரு.
இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டுன்னு தான் இருக்கேன். அவன் முதுகுத்தால உரிச்சிருக்கேன். ஐயா அப்புறம் என்னாச்சுக்கா? போலீஸ்காரன் இப்போ என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்லுவான்? பிள்ளைய என்ன புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கேன், வீட்டுக்கு வருவா, போனங்க மறந்து வச்சுட்டா நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது வந்து வாங்கிக்கிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியான். ஐயே இந்த பிள்ளைகள் ஏன் இப்படி பண்ணுது? பேசாட்டிக்கு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடலான்னு நினைக்கேன். இப்படியெல்லாம் நம்மளுக்கு மூச்சு முட்டிக்கிட்டு இருக்க இயலாதம்மா வீட்டில். லட்சு சும்மா இருங்க. எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு இனிமேல் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, பார்த்துக்கிடுங்க. ஆமாக்கோ, நீங்கள் 2 பிள்ளைகளையும் இனிமையான படிக்க வச்சிடணும்னு தானே சொல்லுவியே. என்னக்கோ இன்னைக்கு திடீர்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே? ஆள் அப்பத்துல இருந்து இதே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. உமா நீ மாப்பிள்ளை பாரு, பெரிய பொண்ணு நீ மாப்பிள்ளை பாரு, சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஐயே வேற என்ன, காலேஜுக்கு படிக்கிறப்பனா படிக்க போன இடத்துல படிச்சுட்டு வர வேலையை பார்க்க வேண்டியதானே. வேற என்ன அது ஊர சவாரியவள வேலை? அப்பனா படிக்க விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். படிக்க விருப்பம் இல்லாதவள அப்ப கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு வீட்டில் ஏன் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருப்பானே. சரிக்கோ கோயிலுக்கு தானே போயிருக்கா, இன்னைக்கு ஒரு நாள் தெரியாம போயிருப்பாளா இருக்கும் ஃப்ரெண்டு பிள்ளைகளோட. சரி விடுங்க. இங்க பாரு சரசு, இன்னைக்கு நமக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி அவ எத்தனை நாள் போயிருப்பாளோ கோயிலுக்குன்னு போறேன்னு எங்கெங்க போனாலோ. காலேஜை கட்டடிச்சிட்டு நம்ம காலேஜுக்கு போறான்னு நினச்சிக்கிட்டு இங்கே வீட்டில் இருக்க வேண்டியதுதான். அவள் இப்படி ஊர் ஜவாரிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் சரி வராது சரசு. சரி சரி, பிள்ளை வந்தாலும் அவட்ட உடனே கோவப்படாதீங்க. பொம்பளை பிள்ளைகள்கிட்டலாம் நம்ம இப்போ ரொம்ப கோவமாலாம் பேச முடிய மாட்டேங்கு. உடனே அது ஒரு முடிவு எடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமாக இதை நம்ம கையாளணும். அப்படி பயந்து பயந்து தான் சரசு இவ்வளோ ஒன்றும் கண்டிக்க முடிய மாட்டேங்கு. உன்ன கதவை சத்திக்கிட்டு உள்ளே போய் படுத்துக்கிடியாளுவே. நமக்கு உடனே உள்ள என்ன பண்ணியாலும் ஏது பண்ணியாலும் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. இனிமே இருந்தாலும் சரி செத்தாலும் சரின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு கை அவளை பார்க்காம விடாண்டேன் பேரு. பாத்தியாவ இந்த மஞ்சு மட்டும் ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க அண்ணன் பைக்கில். ஆமாப்ப, நமக்கு ஒரு அண்ணன் இருந்தா இப்படி தானே கூட்டிட்டு போயிருந்திருப்பான். சந்தியா எவன்ல அது? அட சந்தியா அண்ணே. எது? இப்ப சும்மா இருப்பேன். இல்ல ஒன்றும் இல்லைல்ல சரணே. ஃபோன் இங்கே உங்ககிட்ட தானே இருக்கு, எடு பார்க்கலாம். இரு எடுத்து தாரேன். இந்தா சந்தியாட்ட கொடுத்துரு. அந்த போலீஸ்கார் வாங்கிட்டு எப்படி கொடுத்தாரு? ஒரே காலேஜ் தானே சொன்னதான் தந்துட்டாரு. இல்லை எங்கள் அப்பா தான் பேசி வாங்கினாங்க. அந்த பிள்ளையோட அட்ரஸ் இருந்தால் தாங்க, நாங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்றோம், நன்றி சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி பேசினதுனால தந்தாரு. அப்படியா? அப்பனா உங்க அப்பா எங்க? எங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. என்கிட்ட அந்த அட்ரஸை பார்த்து கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னாங்க. அதான் அப்போ தான் நீ ஃபோன் பண்ண, அதனால தான் ஃபோன் அங்கேயே கொண்டுட்டு வந்துட்டேன். அப்படியா? சரி நல்லதா போச்சு. அப்போ நாங்கள் இங்கே நின்னதும் சந்தியாவுக்கு பஸ் வரலன்னு தான் இவ்வளோ நேரம் நின்னோம். பஸ்ஸு வந்துருந்துச்சுன்னா அப்போவே ஏறி இருப்போம். இவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கே போயிருந்திருப்போம் பஸ் வந்துருச்சுன்னா. பஸ் வரல, நல்லதாக தான் இருந்திருக்கு இந்த ஃபோன் வாங்கணுன்ட்டு. இந்த சந்தியா உன் ஃபோன் கிடச்சிருச்சு. இனிமே வேணா உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கால் பண்ணி வர லேட் ஆகும்னு ஏதாவது சொல்லிடு. வேண்டாம், இனிமேல் நான் எதாக இருந்தாலும் வீட்டில் போயே சமாளிச்சுக்கிடுறேன். இப்போ ஃபோன் பண்ணேன்னா வேற போலீஸ்கார் வேற பேசினாரா என்னன்னு வேற தெரியல. ஒருவேளை வீட்டில் பேசியிருந்தாருன்னா நான் இப்போ போய் சொன்னேன்னா வீட்டில் கண்டுபிடிச்சிருவாவ. அதனால நான் வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கிடுறேன். சந்தியாவுக்கு நம்மளால தான் பிரச்சனை. பேசாட்டிக்கு சந்தியாவை வீட்டில் கொண்டு போய் நம்மளே ட்ராப் பண்ணிடலாமா? அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி சந்தியாவை எப்படின்னா காப்பாற்றிடலாம். நம்ம அம்மாவுக்கு உதவி பண்ண போய் தான் இப்போ சந்தியா வீட்டில் மாட்டிக்கிட்டா. இல்லாட்டினா அவள் கரெக்ட் நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருந்திருப்பா. என்னதான் காலேஜை கட் அடிச்சுட்டு கோயிலுக்கு போயிருந்தாலும் காலேஜ் விடுற டைமுக்கு பஸ் ஏறிந்தா வீட்டுக்கு போயிருந்திருப்பா. நம்ம கூட பைக்கில் வரதுக்கு சந்தியா ஒத்துக்கிடுவாளான்னு வேற தெரியலையே. ஏற்கனவே அவள் நம்ம மேலே சம கோவத்தில் இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது? எதுக்கும் கேட்டு பார்க்கலாம். சந்தியா சரண், இனிமே நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம். எங்கள் ஊருக்கு கூட எனக்கு ஈஸியாக பஸ் கிடச்சிரும். இவளுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காண்டி தான் நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் நான் எதுனாலும் சொல்லி சமாளிச்சிட்டேன். ப்ராஜெக்ட் வேலையாக கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு. இவளுக்கு தான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல பார்த்துக்க. நான் வேணா சந்தியாவை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடட்டுமா? வீட்டில் கொண்டு விட போறியா சந்தியாவை? ஆமாம், அவளுக்கு ஓகேன்னா சொல்லு, நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன். நீ வீட்டில் கொண்டு போய் விட்டா அவங்க அம்மா எதுவும் நினைக்க மாட்டாங்களா? அட ஆமாம்ல, நீ கொண்டு விட்டா கண்டிப்பாக அவங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ தான் சந்தியாவுக்கு அண்ணனாச்சே, அப்புறம் எதுக்கு அவங்க கோவப்பட போகிறாங்க? இங்கே பாரு கலை, தேவையில்லாமல் பேசாத. நான் ஒன்றும் சந்தியாவுக்கு அண்ணெல்லாம் கிடையாது. என்னல இப்படி சொல்லிட்டா? ஆமாம், அன்னைக்கு அவங்க அம்மா ஒரு பாதுகாப்புக்காண்டி பார்த்துக்கங்கன்னு சொல்கிறதுக்காண்டி அப்படி சொன்னாங்க. அதனால ஒன்றும் அண்ணன் முறைலாம் கிடையாது. என்ன நீ சும்மா தேவையில்லாமல் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டே அம்மா. என்னமோ போ. சந்தியா வந்தானா கூப்பிட்டுட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் போனானா எனக்கு பஸ் வர எங்கள் ஊருக்கு நான் உடனே போயிடுவேன். சந்தியா வாரியா? எப்படி நான் உன்னை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுறேன். இவ சந்தியா சரண் அழகா வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்றான். சரின்னு கூட போயிரு. இல்லாட்டினா நீ வீட்டுக்கு போறது இன்னைக்கு கஷ்டம். ஏற்கனவே நல்லா இருட்டிருச்சு.
இதுக்கு மேலேயே நீ நின்றுட்டு இருந்தேன்னா பஸ் இல்லைன்னா உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். நீ ஒழுங்கா பெயிர் அவன் கூட. அவன் வீட்டில் கொண்டு விடுறேன்னு சொல்கிறான். உங்கள் அம்மாவை பார்த்து எப்படின்னா பேசி சமாதானப்படுத்திடுவான். நீ தனியாக மட்டும் போனேன்னு வையி இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். சந்தியா, உங்க அம்மா கிட்ட கூட நான் பேசுறேன். சரி, உன் கூட நான் பைக்கில் வர்றேன். எப்பா போறேன்னு சொல்லிட்டாப்பா. இடத்த காலி பண்ணி வச்சுக்கிறோம். ஐயே, இவ்வளோ அப்பங்காரன் வேற வந்துட்டாரு போல இருக்கு இன்னைக்கு சீக்கிரமா பார்த்து. இவ வேற இன்னும் வீட்டுக்கு வரலையே. இப்ப இந்த ஆளுக்கு நான் என்ன பதில் சொல்லியது? பிள்ளை எங்க என்ன ஏதுன்னு கேட்டேன்னா, எக்கா நீங்க படுக்க சும்மா இருங்க, அண்ணன் கேட்டா பாத்துக்கிடலாம், அதுக்குள்ள அவ வந்துட்டான்னா அப்படியே சமாளிச்சிருவோம். என்னம்மா சோனி, உங்க அம்மா வந்துட்டாளா? ஆமாப்பா, இந்த இருக்கா பாரு. வாங்குங்க, வாங்க வாங்க. உன் தோழிமார்களும் இங்கதான் இருக்காவளா? என்னங்க நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியே? ஆமா, சாயங்காலமா வேற சோனி ஃபோன் பண்ணால உன்னைய காணோன்னு. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, வேலையே ஓடலை. அப்புறம் நீ வந்துட்டான்னு சொல்லி சொன்னா, இருந்தாலும் எனக்கு அங்கே தோட்டத்தில் வேலையே ஓடலை, அதான் வந்துட்டேன். ஆமா, எங்க போய் இருந்தா? அது ஒண்ணும் இல்லைங்க, இவ இழிச்ச வச்சு மாசமா இருக்கல்ல, அவளை செக்கப்புக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போயிருந்தேன். அதான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. அப்படியா? உன் போனை எடுக்கலன்னா இவா? ஆமாங்க, சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி போயிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் சார்ஜ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? சரி சரி சரி, காணொன்னு தான் எனக்கும் வேலையே ஓடலை, அதனால தான் சரி நீ வந்துட்டான்னு சொன்னா. இருந்தாலும் எனக்கு அங்கே தோட்டத்தில் நிற்க முடியல. சரி, இனிமேல் வீட்டுக்கு போவோம், நேரம் தான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தான் வர வந்துட்டேன். சரிங்க, போய் கை கால் கழுவுங்க, நான் அந்த காப்பி போட்டு தரேன். சரி. எல்லாம் சோனி கொஞ்சம் கவனி. என்னம்மா, உங்க அக்காகாரி இன்னும் காலேஜ்ல இருந்து வரலன்னு உங்க அப்பங்கிட்ட எதுவும் சொல்லிவிடாத. எதா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிட்டேன் என்ன? சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவ வரும்போது அப்பா பார்த்தாவன்னா கேட்பாவல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ உன் வாயை அடக்கிக்கிட்டு மட்டும் கொஞ்சம் இருந்தா போதும். சரிம்மா, சரி போ. பிள்ளைய காணோன்னா வேற அதுக்கு வேற நாண்டுக்கிட்டு நிற்பாரு, என்கிட்ட சொல்லாண்டியா வாங்காண்டியான்னு. வேற அவ வந்த அப்புறமா வேற சண்டை போடுவாரு, வேற பிள்ளை என்ன லட்சணத்துல வளர்த்துருக்கான்னு என்னத்த சொல்ல இவர்கிட்ட. வேற இதுக்காக தான் குடிச்சிட்டு வந்தேன், அதுக்காக தான் குடிச்சிட்டு வந்தேன்னு காரணம் கண்டுக்கிட்டு இருப்பாரு குடிச்சிட்டு வந்து. வேற நமக்கு பதில் சொல்ல ஆகாது. ஆமாலச்சு, நீங்கள் சொல்லியதும் சரிதான். வேற குடிக்கிற ஆளுவை வந்து இதை சாக்கு வச்சு போய் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுவாவ. அதனால நீங்கள் சந்தியா வந்ததை நைஸாக பேசி அவகிட்ட சத்தம் போடாமல் நைஸாக பேசி அவளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துருங்க. இன்னும் அந்த சில்லாட்ட வீடு வந்து சேரலையே. வந்தாதான் அவன் முக்கிய பிடிச்சி ஆய்ஞ்சு தோலை உரிச்சிடலான்னு இருந்தேன். இன்னும் வந்து சேரலையாவா வீட்டுக்கு? சரிக்கோ கோவப்படாதீங்க. லட்சுமி, லட்சுமி. இந்த மனுஷன் வேற லட்சுமின்னு கூட்டுக்கிட்டே கிடப்பாரு. ஒரு டம்ளர் காப்பியை போட்டு கொடுத்துட்டு வாரேன். போங்க, சந்தியா வந்தால் நாங்கள் சமாளிக்கோம். ஆமாளா, அவ வந்தானா பிடிச்சி வைங்க, நான் தான் வாரேன். ஏன் சந்தியா இதுலயே இறங்கிட்ட? இல்ல, நான் இதுலயே இறங்கி போய்க்கிறேன். அதான் ஏங்க, நானே வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு உங்க அம்மாட்ட பேசுறேன்னு சொன்னேன்ல. இல்ல வேண்டாம், ஒருவேளை அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா. அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க, எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. உன்னைய பார்த்தா கண்டிப்பா எங்க சோனி மாட்டி விடுவா எக்ஸ்ட்ராவா எங்க அம்மா கிட்ட. அதனால நீ வர்றது நல்லா இருக்காதுன்னு தோணுது எனக்கு என்னமோ. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், வேற உங்க அம்மா ஏதாவது உன்னை அடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ லேட்டாக வர வீட்டுக்குன்னு வேற எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். நீ எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் உனக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், சொன்னால் புரிஞ்சுக்க சந்தியா. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நானே பார்த்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். எனக்கு இந்த பிள்ளை ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு யோசிச்சே மண்டகணம் வந்துடும் போல இருக்கம்மா. ஆமாடா பெரிய பொண்ணு, எனக்கும் அதே யோசனை தான். பார்த்துக்க, அந்த போலீஸ்காரன் அப்பயே கிளம்பிட்டான்னு சொன்னான். ஒருவேளை அந்த பிள்ளை மறுபடியும் போனை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோன்னு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் போனை வாங்கிட்டு வரலான்னு போயிட்டோன்னு தோணுது எனக்கு என்னமோ. அதான் இன்னும் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம். ஏன் தான் அந்த பிள்ளைகளுக்கு இப்படி புத்தி போகுதோ தெரியல. காலேஜுக்கு போனால் படிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியது தானே. அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது கட்டடிச்சிட்டு பிள்ளைகள் விளாட்டுத்தனமாக இங்கனங்கன்னா வெளியே போகிறது சாதாரணம்தான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதை கண்டிக்கவும் முடியாது. ரொம்ப கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எங்கன்னா மாட்டிக்கிட்டு கிடந்தா தானே பிரச்சனை. அதுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. எங்க சந்தியா என்கிட்ட சொல்லியிருக்கா, காலேஜ் முடிஞ்சது இந்த பப்ஸ் கடைக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட, அப்புறம் ஜூஸ் கடை இந்த மாதிரிலாம் போவோன்னு சொல்லியிருக்கா, ஃபேன்சி ஸ்டோருக்குலாம். ஒருவேளை அப்படி எங்கேயும் போயிருப்பாளோ, அதான் லேட் ஆகுமோ? அட சோனி, அங்கெல்லாம் போயிருக்க முடியா. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனவளுக்கு பயம் வந்திருக்கும்ல, அதனால அங்கே போகிறதுக்கெல்லாம் தைரியம் இருக்காது. ஆமாம், அவள் அங்கெல்லாம் போயிருக்க முடியா இன்னைக்கு. ஒருவேளை பஸ்ஸு கிடைக்கலையே என்னமோ, அதான் லேட் ஆகுதோ என்னமோ. இல்லை தேவை எப்பயும் சொல்லியிருக்கா, அதான் சொன்னேன். சோவாரிட்டு தான் வருவா, அதான் பார்த்தேன்.
பாத்தியலா சாந்தியக்கோ, லட்சுமி அக்கா மொவல இப்பெல்லாம் அந்த பைய கூட அடிக்கடி இந்த பிள்ளைங்க இறங்கி நடந்து போகுதுக்கோ. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, அந்த பையன் வீட்டுக்கெல்லாம் வரானே. ஒருவேளை சொந்தக்கார பையலாம் இருப்பானோ? சொந்த பந்தெல்லாம் எங்க வந்த மாதிரி இருக்கு. இந்த பையன் மட்டும் தான் வரான். இந்த பையன் மட்டும் என்ன உறவு வந்திருக்கோம் வீட்டுக்கு? ஒருவேளை அந்த பிள்ளை தான் அம்மா இல்லாத சமயத்துல வீட்டுக்கு கூப்பிடுதோ என்னமோ, அதனாலதான் அந்த பையன் வந்து போவானா இருக்கும். அப்படியா சொல்லியா மீனா? நான் கூட தாதவப்பெல்லாம் இருக்கும்போதெல்லாம் அந்த பையன் வாராம் போல இருக்குன்னு நினைச்சேன். ஏதோ சொந்தக்கார பையன்னு. அப்ப இந்த பிள்ளை இருக்கும்போது அந்த பையன் தனியா வந்துட்டு போறானாக்கும். இது கேவலமாட்டா இருக்கு. ஆமாக்கோ, இதெல்லாம் ஊருக்காரிய ஒருத்தியும் பேசாண்டா. நம்ம சொல்ல போனா நம்மகிட்ட வந்து சண்டை போடுவாளுவே, நீ பாத்தியோ அங்கனியோன்னு. ஐயா ஆமா, நம்மளாம் இதை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வராமலா வேறும், வரும்போது பார்த்து கடலாம். அடுத்த விட்டு கதையை மட்டும் கூடி கூடி நின்று பேசுவாளுவே. அவ்வளோ விட்டு கதைன்னா அப்படியே மூடி மறைச்சிருவாளுவோ அவ்வளோரும் கூட சேர்ந்து. ஆமா மீனா, நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம எதுக்கு அடுத்த விட்டு கதையை பேசுவானே? வா நம்ம வேலையை பார்ப்போம். இந்தா சந்தியா புள்ள அவளே வந்துட்டாளே. வந்துட்டாளா? என்ன அவ்வளோ நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காவ? வாமா வா மகராசி, வர்ற நேரமா இது? என்னாச்சு எல்லாம் ஏன் இப்படி என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிய? எம்மா உனக்கு வர்ற நேரமாம்மா இது? உன்னைய காணும்னு உங்க அம்மா தவிச்சு போய் கிடக்காவ. எத்தே அது அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ எங்க போனா, என்ன ஆச்சு, என்ன கதை, எல்லா நிலவரமும் எங்களுக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போ. உங்க அம்மா இன்னைக்கு விளக்கு மாத்த எடுத்து சாத்து நீ சாத்த போது பாரு. ஏன்னா சும்மா இருங்க, தண்டை பண்ணி எனக்கு தெரியப்படாதுன்னு சொன்னவள லட்சுமி அக்கா. வேற இவளை நைஸா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற வேலையை பார்க்காம இங்கே நின்று கத்திக்கிட்டு இருந்தேன்னா வேற தண்டை பண்ணி என்ன யாதுன்னு கேட்டு வெளியே ஓடி வந்துட போறாரு. அப்பையும் வந்துட்டாங்களா வேலையில இருந்து? ஆமா, வேற நீ இருட்டுற நேரத்துக்கு வந்தேன்னா அப்ப வேலையில இருந்து வர மாட்டாவளோ? பஸ்ஸே கிடைக்கல, அதான் லேட் ஆயிருச்சு. நல்லா ஊர்ஜா வரும்போது நல்லா ஜாலியா இருந்துச்சா? இப்போ இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட நான் முத வெளியே போனேன். இல்லாட்டினா நான் இப்படிலாம் கட்டடிச்சுட்டு போனதே இல்லை தெரியுமா? யாருக்கு தெரியும், நீ சும்மா எங்ககிட்ட கதை விடுவா. எத்தனை தடவை சொல்லியிருக்கா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட அந்த கடைக்கு போனேன் இந்த கடைக்கு போனேன், பேக்கரியில் அது சாப்பிட்டா இது சாப்பிட்டோன்னு எப்படி என்னையும் வெறுப்பேத்துவா. இப்போ அது காலேஜ் முடிஞ்சு சாயங்காலம் எப்படியோ அப்படிலாம் ஜாலியாக வெளியே போய் தின்றுருக்கலாம். நான் பாரு, என்னைக்கு நான் அப்படி போய் தின்றுருக்கேனா? ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலுன்னு இருக்கேன். உன்னை மாதிரி என்ன சுற்றிட்டு இருக்கேன் பாரு. காலேஜ் போனதுலேருந்து உனக்கு கொழுப்பு தான்ப. வாங்க, இன்னைக்கு அம்மா உன்னைய தோலை உரிச்சிருவா பாரு. தே, எங்கள் அம்மா அடிப்பாளோன்னு பயமாக இருக்குதே. ப்ளீஸ் தே, நீங்களும் இங்கே இருங்க. இங்கே இருக்கிறது முக்கியம் இல்லலாம். உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் உன்னைய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அதான் என்னென்னு சேர்க்கணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளை வந்திருப்பாளா? வெளியே வேற சத்தம் கேட்குது. வெளியே போய் பார்ப்போமா? அந்த பிள்ளை வெளியே வந்தாலும் அவளை சத்தம் போடவும் முடியாது. இந்த மனுஷன் வேற இருக்காரு. இவர் கண்ணில் படாமல் அவளை உள்ளே கொண்டு வரணும். என்ன பண்ண? என்னாச்சு இந்த லட்சுமிக்கு ஒரு மாதிரி ஒருபடியாக திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கா? லட்சுமி, லட்சுமி. என்னங்க கூப்பிட்டீங்களோ? ஆமாம் கூப்பிட்டேன். என்ன நீ கூப்பிட சத்தம் தராமல் இருக்கா? என்ன யோசனை? ஏதோ யோசனையிலே இருந்தாப்புல இருக்க. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, சும்மா தான். சொல்லுங்க, என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். பேரஞ்சாப்புல இருக்கியா தான் என்னன்னு பார்த்தேன். சரி, ஒரு பழைய துணி ஏதாவது இருந்தால் எடு. அந்த வண்டியை கொஞ்சம் துடைக்கணும் பார்த்துக்க. மாச கணக்கு ஆகி போச்சு, வண்டி நல்ல மோசமாக இருக்கு. பார்த்தியா இல்லையா? கூட்டியாங்க? ஆமாம், அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி துடைக்கணும் பார்த்துக்க. இன்னைக்கு வந்துட்டேன் சீக்கிரமா. அந்த வேலையாவது பார்க்கேன். வேஸ்ட்டு துணி ஒன்று எடு. இந்த சந்தியால் கூப்பிடு, அவள் தான் கொஞ்சம் வேலை செய்வா. நம்ம என்ன வேலை சொன்னாலும் கோவப்படுத்தாமல் செய்வா. அவளை கூப்பிடு. அவள் தண்ணி வந்துட்டு வரட்டும், நான் போய் துடைக்கேன். ஐயே, சரியா போச்சு. இந்த மனசு என்ன திடீர்னு சந்தியால தேடியாரு? ஐயே, இப்போ இந்த பிள்ளை என்ன வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லலன்னு வேற கோவப்படுவாரு. பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறுவாரு. என்ன பிள்ளை லட்சணத்தை வளர்க்காம பாரு. வேற உண்மையை சொன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைஞ்சிருக்கான்ற விஷயம்லாம் தெரிஞ்சுது. அவ்வளோதான், அவளை கொன்னே விடுவாரு. இப்போ நான் என்ன செய்வேன் கடவுளே? வயிற்றுல வேற புளிய கரைக்குது எனக்கு. இந்த பிள்ளை வந்தாலா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. என்னத்தை செய்வேன் கடவுளே நான்? என்ன லட்சுமி, ஒரு பழைய துணியை எடுந்தேன். ஐயங்க, இப்போ என்னத்துக்குங்க வண்டியை துடைக்க போறிய? பொழுது இடையாவது. சந்தியா படிச்சுக்கிட்டு இருப்பா. அவள் படிக்க பிள்ளையவே இது தொல்லை பண்ணப்படாது. நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன வண்டியை துடைக்கணுமா? நான் நாளைக்கு காலையிலே உங்களுக்கு துடைச்சி தரேன். ஏன் இப்படி பதறியா? ஐயே, நான் பதறாமையே இருக்கு. அதெல்லாம் உள்ள இல்லைங்க. அவள் படிக்க பிள்ளை படிச்சுட்டடப்பா. அவளை தொல்லை பண்ணாண்டா. வண்டி துடைக்கிறது நாளைக்கு துடைச்சிக்கிடலாம். இருட்டி போச்சு, இப்போ வண்டி துடைக்காவலாம். வண்டியெல்லாம் சோனி உள்ளே கொண்டு விட்டுட்டா. நீங்கள் எதுவுமே போகண்டாம். கொஞ்ச நேரம் வேணா படுங்க. நான் இந்த ராத்திரி சாப்பாடு ரெடி பண்ணி தாரேன். இந்த இட்லி தான் ஊற்றணும். நான் சாப்பாடு ரெடி ஆனதும் கூப்பிடுங்க. அது வரைக்கும் போய் படுங்க, போங்க. என்ன இன்னைக்கு லட்சுமிக்கு ஒரு மாதிரி ஆளே வித்தியாசமாக நடந்துக்கிட்டியால?
என்னங்க அப்படி முழிக்கிய? போங்க போய் படுத்து தூங்குங்க கொஞ்ச நேரம். தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு வந்து அசதியா இருக்கும்ல. என்னன்னு தெரியல, இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டதெல்லாம் எனக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அப்படியா தெரியுது? எனக்கு தெரியலையே அப்படி ஒன்றும். சரி சரி நீங்க போங்க போய் தூங்குங்க. எப்பா இந்த மனுஷனை சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளி வரும் போல இருக்கம்மா. இன்னைக்கு யார் இந்த மனுஷன் இவ்வளவு சீக்கிரமா வர சொன்னது? எப்பயும் லேட்டா தானே வருவாரு, அப்படியே வர வேண்டியது தானே. இந்த சில்லாட்ட வேற வீடு வந்து சேர்ந்தெல்லாம் இல்லையான்னு பார்க்கணும். இவளை வேற எங்க அவ வந்துட்டாளா? ஐயோ அத்தை அம்மா வாரா. உன்னைய காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்புனா நீ ஊர் ஜவாரி கிட்ட இருக்கா? ஊர் ஜவாரி உனக்கு உடம்புல எவ்வளவு தைரியம் இருக்கணும். எம்மா 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 ப்ளீஸ்மா, சாரிம்மா, இனிமே நான் இப்படி பண்ண முடியுமா? ஐயா லட்சுமி அக்கா, உன்னைய பெத்து வளர்த்ததுக்கு நீ எனக்கு நல்ல காரியம் பண்ணிட்ட. நீ ஐயா வயசுக்கு வந்த பிள்ளைய இப்படி ரோட்ல வச்சு அடிக்காதீங்கக்கா, விடுங்க. ஆமா லட்சு, பிள்ளையை போட்டு அடிக்காதீங்க, விடுங்க. எம்மா சாரிம்மா, இனிமே நான் இப்படி பண்ண முடியுமா? என்னையும் மன்னிச்சிடு. நான் இந்த தடவை மட்டும் தெரியாம போயிட்டேம்மா. பிள்ளைலாம் கூப்பிட்டுச்சின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தடவை போனேம்மா. இந்த மாதிரி கட்டடிச்சிட்டு இல்லாட்டி நான் பெய்யே இருக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் போனதே இல்லைம்மா. நானும் பிள்ளை படிக்க போகுதுன்னு நினைச்சேன்னா நீ ஊர் ஜவாரிக்கிட்டு வந்தா எனக்கு எப்படி கொடகதிப்பா இருக்கும். சரி போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேர்ந்தாலும் பரவாயில்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் எடுக்கானுவேன், போலீஸுக்காரனுவேன். அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? பெத்தவளுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. உங்களுக்கெல்லாம் இப்ப ஏன் கஷ்டம் தெரியாதுலா? நீங்கள கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை குட்டின்னு பெத்து அது வந்த மாதிரி தரதலையா தெரியும் பாரு. அப்ப தெரியும், ஐயோ நம்ம அம்மா இப்படி இப்படிலாம் சொன்னால நம்மலாம் அப்ப தெரிஞ்சுக்கிடலேன்னு அப்ப தெரியலாம் உங்களுக்கு. எம்மா இனிமே நான் இப்படிலாம் போக மாட்டேம்மா. இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். நீ உங்க அப்பங்கிட்ட சொல்லிடு எனக்கு படிக்க பிடிக்கல, நான் வீட்டிலே இருக்கேன்ட்டு. உன்னைய வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்ய போட்டுட்டு அப்படியே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்துட வேண்டியது தான். இனிமே சரிப்பட்டு வராது. லட்சுமி அக்கா, அப்படி சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? ஆமாக்கா, வாய் சொல்லுதான் பழிக்கும். நீங்க இப்படி படிக்க வைக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இப்பவே கட்டி கொடுத்துட்டு பிள்ளைய வேற நாளைக்கு கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நின்றுச்சுன்னா வேற அப்ப நீங்க பிள்ளைய படிக்க வச்சிருக்கலாமே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. படிக்க வயசுல பிள்ளைகள் படிக்கட்டும், அது வேலை பார்க்குற காலத்துல கட்டி கொடுக்கறது தான் சரி. அப்பதான் அதுகளுக்கு குடும்பம் எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும் வீட்டுல அப்படி எல்லாம் தெரியும். ஒரு வீட்டுக்கு சும்மா அனுப்பிட முடியாது கல்யாணத்தை பண்ணி. நீங்க இன்னொருக்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்க வேற என்ன சரசு, எனக்கு ஆத்திரமா வருது. இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா எவ்வளவுதான். நானாவது இவளை 2 வழக்கமாத்த எடுத்து 2 சாத்திட்டு விட்டுருவேன். அந்த மனுஷன் தோலை உரிச்சு விடுவான். இருந்த நாள் காணோன்னு தலையை திருக்கி போட்டான்னு என்ன பண்ண? குடிகார மனுஷனை வச்சுக்கிட்டு நான் இந்த 2ஐயும் கரை ஏத்துவேனா? இல்ல இவ்வளோ பின்னாடி நான் இவ்வளோ பாதுகாத்துக்கிட்டு திரிவேனா சொல்லுங்க? இவ்வளோக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். நம்ம தான் வளர்ந்துட்டோமே, இனிமேலாவது நம்ம ஒவ்வொருத்தரையும் இல்லாம ஒழுங்கா இருக்கணும்னு அது தெரியாண்டங்க இவ்வளோக்கு. எம்மா இனிமே நான் இப்படி போக மாட்டேம்மா. சரி அப்பயே போலீஸுக்காரன் அந்த பிள்ளைய நான் அப்பயே அனுப்பிட்டேன்னு சொன்னானே, வீட்டுக்கு வரையும் உனக்கு இவ்வளோ நேரம்? எம்மா பஸ்ஸே கிடைக்கலம்மா. அப்புறம் எப்படி இப்போ வந்தா? இந்த நேரத்துக்கு ஒரு பஸ்ஸும் வராத நம்ம ஊருக்கு. ஆண்டி, இந்த பையன் என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கான்? என்ன தம்பி இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க? உன் ஃப்ரெண்டை யாரையும் பார்க்க வந்தியோ? இல்லை ஆண்டி, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையவா? ஆமா ஆண்டி, நான் தான் சந்தியாவை இப்போ நான் கூப்பிட்டு வந்து விட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமா ஆண்டி. இல்லை, இவ திருச்செந்தூர்ல தானே நின்னா? உனக்கு திருச்செந்தூரா? இல்லக்கா, எனக்கு உடம்புடி தான். அப்புறம் எப்படில திருச்செந்தூர்ல நின்னவள நீ கூட்டிட்டு வந்தா? ஆமாப்பா, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ எப்படி போய் இவளை கூப்பிட்டு வந்தா? ஃபோன் பண்ணி எதுவும் கூப்பிட்டாலோ வந்து கூட்டிட்டு போன்னு? இல்லை கோயிலில் திருடு போச்சு எங்கள் அம்மாவோட நகை. அதை கண்டுபிடிச்சு கொடுத்தது சந்தியா தானா. அதனால போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்திருந்தது. அதனால நான் எங்கள் அப்பா எல்லாம் போனோம் செயினை வாங்குறதுக்காக. அப்போ தான் சந்தியாவோட ஃபோன் அங்கே இருந்துச்சு. அப்போ சந்தியா ஃபோனை விட்டுட்டு போயிட்டான்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் அவள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அப்போ பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோனை வாங்கி கொண்டு வந்து சந்தியாட்ட கொடுக்கலான்னு வந்தேன். அப்போ தான் பஸ் ரொம்ப நேரமாக வரலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நான் கொண்டு ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவள் வரலன்னு தான் சொன்னா. நான் தான் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அவள் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வரும்போது யாராவது ஏதாவது சொல்லுவாங்க வேண்டான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே இறங்கிட்டா. எனக்கு அதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லை. அதை உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுட்டு போகலாமே நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்ததுதான் வந்த. அவ 2 அடி வாங்குறதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கல. வாங்க என்ட்ரன்ஸ்லேயே இறங்கிட்டா. அதனால தான் எனக்கு அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு வரல. அதனால மறுபடியும் திரும்பி வந்தேன். ஐயே, எனக்கு நீ இப்போ கூட்டிட்டு வந்தான்னு எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு இந்த பிள்ளை எங்கன நின்று என்ன நீ தட்டழியுதோன்னு எனக்கு ரொம்ப பயமா போச்சுப்பா.
சந்தியா அப்பாக்கு என்ன விஷயம் தெரியாது, அவர் உள்ளதா இருக்காரு. இப்பதான் இவ காலேஜ்ல இருந்து வந்தான்னு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாரு. அப்ப விஷயம் தெரிஞ்சுன்னா இவளை இன்னும் 4 அடி அடிச்சு விடுவாரு சேர்த்து. அதுக்கு பயந்துதான் இவளை நான் 2 அடினாலும் அடிச்சு புத்திமதி சொல்லி பத்திரமா வீட்டுக்குள்ள கூட்டு போயிடலாம்னு நினைச்சு நான் இவளை சாத்திக்கிட்டு இருக்கேன். சாரி ஆண்டி. இப்போ உங்க அம்மா நல்லா இருக்காவளாப்பா? அம்மாலாம் நல்லா இருக்காங்க ஆண்டி. இதுக்குதான் இப்படி ஒரு ஆம்பளை பையன் வேணுங்குது. லட்சுமி, இந்த மனுஷன் வேற லட்சுமி லட்சுமின்னு உயிரை எடுப்பாரு. என்னங்க? வயிறு கொஞ்சம் உப்பசமா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் இஞ்சி அரைச்சு தாரியா? இருங்க வந்து அரைச்சு தாரேன். உயிரை எடுத்துருவாருமா இவரு. என்னதான் பேசுவாளுவோல, வெளியே ஒரே கூடி கூடி நின்று பேசியாளுவ. என்ன கதை பேசுவாளுவோல தெரியல இந்த பொம்பளை ஆளுவ. சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன். தம்பி உள்ளவா, ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு போலாம். இல்லை ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும். யாருக்கிட்ட பேசியாளுவ? லட்சுமி, இந்த மனுஷன் இங்கே வந்துட்டாரு போல இருக்க. ஏன்னா சந்தியா பேக்க மறைச்சு வைக்க பெரிய பொண்ணு. பேக்க பார்த்தானே என்ன இப்பதான் வாராள காலேஜ்ல இருந்துன்னு கேட்பாரு. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லியாச்சு. பேக்க ஒளிச்சு வை. சரிக்கோ. என்னங்க கொஞ்சம் இருங்கன்னா இந்த இஞ்சி அரைச்சு தாரேன். இந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கவன. இப்போ விளாட்டு போட்டி கூட நம்ம ஊருக்கு வந்தானே, அன்னைக்கு நான் குடிச்சிட்டு நடந்தேன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தான் அவன் தானே இது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பையல ஞாபகம் இருக்காதுன்னு நினைச்சிட்டுல இருந்தேன். ஐயே, நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த பையன் நல்ல பையன். ஆமா, என்ன திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? அவனா ஃப்ரெண்டை பார்க்க வந்தானா, அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கான் அந்த தெருவழியா. அப்படியா? தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். இப்போலாம் அடிக்கடி உன்னையே நம்ம ஊரில் பார்க்கோம். ஆமாம் அங்கிள். சரி அங்கிள், போயிட்டு வரேன். பாப்பா தம்பி வீட்டுக்கோ ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு போகலாம். இல்லை அங்கிள், போயிட்டு வரேன். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் வந்தேன். கொடுத்துட்டேன், நான் போயிட்டு வரேன் அங்கிள். சரி தம்பி. போயிட்டு வாப்பா. எங்க உங்களை போய் படுங்கன்னு தானே சொன்னேன். நான் உங்களுக்கு இப்போ என்ன இஞ்சி அரைச்சி தரணும்? அந்த வாரேன் வந்து அரைச்சி தரேன் போங்க. நான் இந்த தெருவை கூட்டிட்டு மட்டும் வாரேன். இப்போ நீ தெருவு கூட்ட போறா போல இருக்கு. காலையில் தெருவை கூட்டிக்கிட்டலாம் வந்து முதல் இஞ்சி அரை. எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே எற்கழிச்சிட்டு வருது. வயிறு வேற உப்பசமாக இருக்குது பார்த்துக்க. வந்து முதல் இஞ்சி அரைச்சிதான். சரி போங்க வாரேன். அம்மா இதுவரை சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிரம்மா. இந்தாங்க லட்சு, பேகை பத்திரப்படுத்தியாச்சு. இனிமே உங்க வீட்டுக்காருக்கு தெரியாம இதை பையன் உள்ள கொண்டு போயிருங்க. மொத்தத்தில் எங்கன்னா ஒளிச்சு வச்சுட்டு அப்புறம் தூக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண? எல்லாம் சந்தியா முதல் வீட்டுக்குள்ள போய் துணியை மாத்து போ. என்னமோ உங்க அப்பா உன்னைய ஒழுங்கா கவனிக்கல போல இருக்கு. என்ன துணியை மாத்தாம இருக்காள, காலேஜ்ல இருந்து வந்தவான்னு கேட்டிருப்பாரு அப்ப இல்லாட்டி. போ, படிச்சுக்கிட்டு இருந்தவ இங்க வந்தான்னு கேட்காம இருந்தாரு. நல்ல வேலை. அப்பத்துல இருந்து அந்த மனசு இவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருக்காரு. போலாம் உள்ள முத. சரிம்மா. எல்லாம் சோனி, இதை முத்தத்துல எங்கன்னா ஒளிச்சு வை போ. கொண்டாங்க. கூட நாள் சாத்துவாவலன்னு பார்த்தனா விட்டுட்டு இருக்கா. வா, உன்னைய நாள் சாத்தி என்ன வரத்து வராளுவோம்மா. சரிக்கா, நாங்கள் எல்லாம் போயிட்டாரேனுமே. அதுல முத்தத்துல தான் முருங்கலை வச்சிருந்தேன். உருவி நீங்க நாளைக்கு கூட்டு வைக்கிறதா இருந்தா நாளைக்கு கூட்டு வச்சுக்கிடுங்க, நல்லாதான் இருக்கும். சரி சரசு. சரி லட்சு, நாங்கள் எல்லாம் போயிட்டாரோம். ஆமா லட்சு, பாய். போயிட்டாங்க. நானும் நிறைய வேலை கிடக்கு போய் பார்க்கேன்.